Hello students, welcome to Shiny Max 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.2ல 5வது क्वेश्चन பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட கன ஜோடிகள் வெட்டும் கணங்களா இல்லை வெட்டா கணங்களா அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல வெட்டும் கணங்கள் அப்படின்னா ரெண்டு கணத்திலயுமே பொதுவான உறுப்பு இருக்கணும், சேமான உறுப்பு இருக்கணும். அப்படி இருந்துன்னா அது வெட்டும் கணங்கள். அதே இது இல்லாட்டா, அந்த மாதிரி சேமா எதுவுமே இல்லாட்டா அது வெட்டாங்கணங்கள். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிக்க ஏ வெட்டு பி கண்டுபிடிங்க, நடுவில் வெட்டு. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயுமே சேமா இருக்கக்கூடியதை எடுத்து எழுதிக்கணும். பாருங்க, எஃப் இங்கே இருக்கு அங்கேயே இருக்கு, அப்போ எஃப் எழுதிக்கலாம் கமா. இனி ஐ இங்கே மட்டும் தான் இருக்கு, ஏ இங்கே இருக்கு அங்கேயே இருக்கு, அப்போ ஏ எழுதிருங்க. இனி எஸ் இங்கே இருக்கு அங்கேயே இருக்கு, அப்போ எஸ்ஸும் எழுதிக்கலாம். இவ்வளோ தான் சேமா இருக்கக்கூடியது. அப்போ பொதுவான உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா? பொதுவான உறுப்பு இருந்துன்னா அது என்னது? வெட்டும் கணங்கள் எழுதிக்கலாம். இதோட ஆன்சர் வெட்டும் கணங்கள். செகண்ட் சப்டிவிஷன் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அட் தட் எக்ஸ் ஒரு பகா எண். பகா எண்ணுனா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடும். மொத்தமாக ரெண்டு வாய்ப்பாடில் தான் வரும். அதில் எது கேட்குறாங்க? எக்ஸ் கிரேட்டர் தான் 2. இப்போ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அடியில் கோடு இருந்துன்னா 2 எடுத்துக்கலாம். கோடு இல்லை, அப்போ 2 எடுத்துக்க கூடாது. 2க்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா பகா எண்ணையும் எழுதிக்கணும். அதுதான் சி. பாருங்க, 2க்கு அடுத்து இருக்கக்கூடிய பகா எண் 3, 3க்கு அடுத்த 5, 5க்கு அடுத்த 7, 11 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் எக்ஸெட்ரா போட்டுடலாம். இப்போ பாருங்க, 3 வந்து 1ஆம் வாய்ப்பாட்லையும் 3ஆம் வாய்ப்பாட்லையும் வரும். 5ம் 1ஆம் வாய்ப்பாட்லையும் 5ஆம் வாய்ப்பாட்லையும், 7ம் 1ஆம் வாய்ப்பாட்லையும் 7ஆம் வாய்ப்பாட்லையும். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே 2 வாய்ப்பாடில் தான் வரும். அந்த மாதிரி வந்தால் தான் அது பகா எண். இனிமேல் வந்து டி கண்டுபிடிக்கலாம். டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அட் தட் எக்ஸ் ஓர் இரட்டைப்படை பகா எண். இங்கேயும் பகா எண் தான் கேட்குறாங்க, அதுவும் இரட்டைப்படை பகா எண். இரட்டைப்படை பகா எண்ணுனா ஒரே 1 மட்டும் வரும், 2 மட்டும் தான் வரும். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எல்லா இரட்டைப்படை எண்ணையும் எடுத்து பாருங்க. 6 வந்து 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3லேயும் வரும், 6லேயும் வரும், 4 வாய்ப்பாடில் வருது. சரிங்களா? 2க்கு மேற்பட்ட வாய்ப்பாடில் வந்துன்னா அது பகா எண் கிடையாது. அதே மாதிரி 8 எடுத்துக்கோங்க. 8 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ல் வரும், அடுத்த 4ல் வரும், அப்புறமா 8ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ இரட்டைப்படை பகா எண்ணுனா 2 மட்டும் தான் வரும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சி வெட்டு டி கண்டுபிடிக்கலாம். பொதுவாக இருக்கக்கூடியது இங்கே 2 இருக்கு, அங்கே 2 இல்லை. அப்போ பொதுவாக எதுவுமே இல்லை. அப்போ வெறும் பிராக்கெட் மட்டும் போட்டுக்கோங்க. பொதுவானது இல்லாட்டா அது என்னது? வெட்டா கணங்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். வெட்டா கணங்கள். தேர்ட் சப்டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அட் தட் எக்ஸ் என்பது 24இன் காரணி. அதாவது 24இன் காரணி எதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24 எந்தெந்த வாய்ப்பாடில் வருதோ அதுதான். அப்போ இ எழுதிக்கலாமா? 24 1ஆம் வாய்ப்பாடில் வரும், ஓர் 24 24. அடுத்த 2ஆம் வாய்ப்பாடிலையும் வரும், ஈர் 12 24. அப்புறம் 3ஆம் வாய்ப்பாடில் வரும், எப்போனா 8 3 24. அதுக்கப்புறம் 4ஆம் வாய்ப்பாடில் வரும், 4 6 24. அடுத்த 6ஆம் வாய்ப்பாடில் 6 4 24. அதுக்கு அடுத்த 8ஆம் வாய்ப்பாடில் 8 3 24. இனி 12ஆம் வாய்ப்பாடில் வரும், ஈர் 12 24. அதுக்கு பிறகு 24ஆம் வாய்ப்பாடில் ஓர் 24 24. இப்போ 24ஓட காரணிகளை நம்ம எழுதிட்டோம். இனி எஃப் பார்க்கலாமா? எஃப் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அட் தட் எக்ஸ் ஆனது 3இன் மடங்கு. 3இன் மடங்குனா 3ஆம் வாய்ப்பாடில் வாரது. அதுவும் எக்ஸ் லெஸ் தான் 30. அடியில் கோடு இல்லை, அப்போ 30 எடுத்துக்க கூடாது. லெஸ் தான் 30னா 30க்கு முன்னாடி உள்ளதை நம்ம எழுதிக்கணும். அப்போ 3ஆம் வாய்ப்பாடில் வாரதை எழுதிக்கலாம். ஓர் 3 3, ஈர் 3 6, 3 9, 4 12, 5 15, 6 18, 7 3 21, 8 3 24, 9 3 27, 0.3 30. அடியில் கோடு இல்லை, அப்போ 30 எடுத்துக்க கூடாது. இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி இ வெட்டு எஃப் கண்டுபிடிக்கலாம். சேமா இருக்கிறத பாருங்க, இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு, அப்போ 3 எழுதிக்கலாம். அடுத்த 6 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ 6 எழுதிக்கலாம். இனி 12 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ 12. 24 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, அப்போ 24. அப்போ இங்கே பொதுவான உறுப்பு இருக்கு. அப்படி பொதுவான உறுப்பு இருந்துன்னா இது என்னது? வெட்டும் கணங்கள் அப்படின்னு எழுதிக்கலாம். வெட்டும் கணங்கள். ஓகே, இவ்வளோ இந்த சம். இனி அடுத்த சம்மா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.